ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ என்கிட்ட நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, இந்த கமெண்ட் செக்ஷனை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம் டிஎம்மையும் எப்படி உங்களோட கமெண்ட் செக்ஷனும் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றது, இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ 2 பார்ட்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூலோட பிரைசிங் என்ன, இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செகண்ட் வந்து இது எப்படி பிராக்டிகலா பண்றது, சோ அதை பத்தி பார்க்க போறோம். சோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றது, இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். சோ மெயில பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் சீக்கிரமா எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், சோ இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பிசினஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நிறைய நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது நிறைய காமனா சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கமெண்ட் செக்ஷன்ல இந்த வேர்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து சொல்யூஷன் கமெண்ட் பண்ணுங்க, கீழே வந்து டூல்னு கமெண்ட் பண்ணுங்க, கீழே வந்து ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணுங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தா மெனி சாட். மெனி சாட்ன்ற ஒரு டூல் தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நார்மலா இன்ஸ்டாகிராமுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் சப்போர்ட் பண்றாங்க, எஸ்எம்எஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுலயே நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க இன்ஸ்டாகிராம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம், ஸோ அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவங்க கொண்டு வர, நான் ரொம்ப சொல்லாத, நீங்க இந்த வெப்சைட் நீங்க கோத்ரூ பண்ணா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். பட் இதுல இருக்க அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன். சோ இதுல வந்து மெயினா 3 அட்வான்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அது என்ன 3 அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச 3 அட்வான்டேஜ் என்ன பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் சார்ஜ் ஒரு லீட் ஜெனரேஷன். அதாவது ஒரு அன்னோன் பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு ஹாய் மெசேஜ் பண்றாரு. அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. சோ இன்ஸ்டாகிராம் யாராச்சும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நீங்க லீட் ஃபார்ம் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு நான் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணா டக்குன்னு நேம், உங்க நேம் என்ன, சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். சோ நீங்க நேம் டைப் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன, சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்ம டைப் பண்ணோம்னா உங்களோட மெயில் என்ன. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன், ஃபார்ம் ஆட்டோமேஷன் வந்து நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்ண முடியும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இமெயில் டைப் பண்றாங்க. ஸோ இமெயில் டைப் பண்ணோம்னா அடுத்து தேங்க்ஸ் ஃபார் யூர் ஐ வில் கான்டாக்ட் சூன். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் சார்ஜ் லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து இங்க நீங்க பண்ண முடியும் கைஸ். ஸோ இங்க பார்த்தா டிஎம் இ புக்னு சொல்லி கொடுக்குறாங்க. டிஎம் இ புக்னு யாராவது டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. அதாவது இது எப்படி சொல்லலாம், இன்க்ரீஸ் த கன்வர்ஷன் ரேட்டுக்காக யூஸ் பண்ற ஃப்ளோ. இந்த ஃப்ளோ மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மெத்தட் பண்ணலாம். இது வேற ஒண்ணு, மூணு ஒரு கொஸ்டின் கேட்டு 3 ஆன்சர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து எந்த மேட் வேணும், ஸோ அந்த மேட்டை வந்து கிளிக் பண்ணணும், அந்த மேட்டோட போட்டோஸ்லாம் வர மாதிரி அங்க நீங்க பே பண்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இதுக்கு வந்து டைரக்டா ஒரு 1000 மெசேஜ் பண்ணா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 கொஸ்டின் ஆன்சர் வந்து அதை கிளிக் பண்ணணும், ப்ராசஸ் ப்ரௌஸ் ப்ராடக்ட் வந்துருதா. ஸோ ப்ரௌஸ் ப்ராடக்ட்ல கீழே இருக்கிற பர்டிகுலர்லி எதை லுக் பண்றீங்க, ஸோ கேம்பிங் சப்ளைஸ் அவங்க டைப் பண்ண உடனே என்ன நடக்கும்னா அடுத்து அதுக்கு ரிலேட்டடான போட்டோஸ் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் ரேட்டுக்காக வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் பேமெண்ட் வந்து இந்தியால அலோடு கிடையாது. ஸோ இந்தியாவில் அலோடு இல்லை, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. ஸோ ஃபாரின் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், இது ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி ஒன் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்க மெசேஜ்க்கு யாராச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மெசேஜ் போனோம், டக்குன்னு வேற எந்த மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதுதான் இது வந்து நம்மளோட குயிக் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டாகிராம் டைரக்டா பண்ண முடியும். பட் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கமெண்ட் செக்ஷனை என்டையரா வந்து இது பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நிறைய இன்ஃபுளுசர் பார்த்துருவேன், கீழே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேர்டை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். இப்போ டூல் கமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஎம்ல வந்துடும் மெசேஜ். அந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது பர்டிகுலர் வேர்டு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே வந்து டூல்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். இ புக்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். உங்களுக்கு சொல்யூஷன் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இந்த மாதிரி நீங்க
கால் டு ஆக்ஷன் வச்சு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல இ புக் டைப் பண்ணுவாங்க. இ புக் டைப் பண்ண உடனே அவங்களோட டிஎம்க்கு இந்த மெசேஜ் போகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ். இதை வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணி நிறைய மில்லியன் கணக்கில் பிசினஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஎம்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் உள்ள வந்துச்சு. என்னென்ன ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணா நான் வந்து வாட்ஸ்அப் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் உங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் இப்போ நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். உங்களோட இன்ஸ்டாகிராம் டிஎம்மையும் உங்களோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டையும் வந்து இது மூலமா ஆட்டோமேட் பண்ண முடியும். இதுல வந்து வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் வந்து இப்பதான் வந்திருக்கு. இன்டெகிரேஷன் வந்து நீங்க எதுல வேணா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஜோவோ, சிஆர்எம், உங்ககிட்ட வாட்டி எது இருந்தாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்ஸ்டாகிராமும் மெசேஜும் ட்ரை பண்ணி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஆட்டோமேட் பண்ணணும்னா, நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன்னா நீங்க தைரியமா பண்ணலாம். முக்கியமான ஒண்ணு, இது பெய்டு. ஃப்ரீல பண்றதா இருந்தா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இதோட காப்பிரைட், அதாவது இவங்களோட நேம் வரும், இவங்களோட அட்வைசர் நேம் வரும் கண்டிப்பா. மெனிசாட்னு சொல்லிட்டு நீங்க எவ்ரி டைம் ஒரு மெசேஜ் ஆட்டோமேட் பண்ணும்போது மெனிசாட்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வைசர் நேம் வரும். ஸோ பாத்தீங்கன்னா முதல்ல பிரைசிங், இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கிரியேட்டர் யூஸ் பண்ணலாம், இ காமர்ஸ் பிசினஸ் யூஸ் பண்றாங்க, ஃபார் ஏஜென்சி, ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஆட்டோமேட் பண்றது வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நான் ட்ரை பண்ண வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. இப்போது நம்ம ஆட்டோமேட் பண்ற போது இன்ஸ்டாகிராம் அண்ட் மெசேஜர் மட்டும் தான். பிரைசிங் இதுதான் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி. இப்போ நீங்க ஃப்ரீல பண்றதா இருந்தா வெறும் 500 மெசேஜ் மட்டும் தான் ஃப்ரீ. பட் அந்த 500 மெசேஜ்லயும் கீழே வந்து அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் வரும். ஸோ நீங்க இந்த மெசேஜ் ஆட்டோமேட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் வரும். ஸோ ஃப்ரீ இங்க இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜ் பண்ண உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். உங்களுக்கு யாராவது டைரக்டா டிஎம் பண்ணாலும் அதை ஆட்டோமேட் பண்ண முடியும். பிளஸ் ஃபேஸ்புக் மெசேஜர் டிஎம் பண்ணா ஆட்டோமேட் பண்ண முடியும். இதுல வந்து கமெண்ட் செக்ஷன் வராது. ஸோ நீங்க தெளிவா பாத்துங்க. ஸோ நீங்க ஒரு ப்ரோ $15 ஆகும் guys. ஸோ இந்த $15 நீங்க பே பண்ணா மட்டும்தான் உங்களால கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃப்ரீல ட்ரை பண்றதா இருந்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஃப்ரீல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீல ஆக்சுவலா வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் யாராவது டிஎம் பண்ணா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆட்டோமேட் மட்டும் பண்ண முடியும். வேற எதுவுமே இதுல பெருசா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஃப்ரீல வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் நீங்க பெய்டு ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ₹1500 வரும் பர் மந்த்துக்கு. இந்த ₹1500 மந்த் ரெடி ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருந்தா ஓகே. பட் இது முக்கியமான சொல்றேன். இப்ப நீங்க வந்து ₹500 500 பேருக்கு ஸ்பெண்ட் பண்ண போற 500 கிட்டத்தட்ட $15. அதுவே நீங்க 5000 பேருக்கு பண்றதா $45. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்க ஒரு 10,000 பேருக்கு பண்றீங்கன்னா மினிமம் உங்ககிட்ட ஒரு 10,000 பேருக்கு உங்களுக்கு டிஎம் பண்ணணும். அது பண்ணா கிட்டத்தட்ட $65 உங்களால நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஃப்ரீ, ப்ரோ, பிரீமியம் 3 இருக்கு. நம்ம ஃப்ரீ ப்ரோ மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஆல்ரெடி சேட் பாட் ப்ரோ இந்த மாதிரி சேட் பாட்டை வந்து நீங்க செட் பண்ண முடியும். பட் டேக்ஸ் வந்து 10 டேக்ஸ் உங்களை ஆட் பண்ண முடியும். 2 சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் வந்தோம்னா அவங்க ஆட்டோமேட் பண்ண, செகண்ட் ஒரு மெசேஜ் அவங்க டைப் பண்ணா இன்னொரு மெசேஜ் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ உங்களால 2 சீக்வன்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். பட் இங்க அன்லிமிடெட் சீக்வன்ஸ் ட்ரை பண்ணணும். ஒரே ஒரு டீம் மெம்பரா ஹேண்டில் பண்ண முடியும். இதுல 3 டீம் மெம்பர். கீவேர்ட் ட்ரிகர், அதாவது கமெண்ட் செக்ஷன் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து டக்குன்னு டிஎம் வரும். அந்த மாதிரி 3 கீவேர்ட் யூஸ் பண்ணி அன்லிமிடெட் கீவேர்ட் யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம் லீட் ஜெனரேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி டிஎம் மட்டும், டைரக்ட் டிஎம் மெசேஜ் மட்டும் தான் உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும் ஃப்ரீல. அதர்வைஸ் நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஃப்ரீல. இதே ப்ரோ வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோ யூஸ் பண்ண முடியும், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண முடியும், லீட் ஜெனரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண, கமெண்ட் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ என்டையர் ப்ரோ வெர்ஷன் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க எது போறீங்களோ அது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. முக்கியமான ஒன்று சொல்ல மாதிரிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரதா இருந்தா நீங்க சைன் அப் பண்ணும்போது கண்டிப்பா உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ லிங்க்டின் அக்கௌண்ட்டோ இருந்தா மட்டும் தான் சைன் அப் பண்ண முடியும். இதுல வந்து ஜிமெயில் வச்சு சைன் அப் பண்ற ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இது 4 வச்சு உங்களால சைன் அப் பண்ண முடியும். வேற எதுவும் வச்சு சைன் அப் பண்ண முடியாது. அவ்வளவுதான் கைஸ். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம் பாருங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், இதோட பிராக்டிகல் மெத்தட் என்ன, இது எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் இன்னும் பெய்டு வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணல. இப்போ நான் பெய்டு வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதோட கம்ப்ளீட் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்றேன். அதை பார்த்துட்டு உங்களோட பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் பார்ப்போம். ஓகே, பை பாய்.